கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல். பரிசுத்த வேதம் இப்படியா சொல்லப்படுகிறது: என்னை பகைக்கிறவன் அவன் மரணத்தை நேசிக்கிறான் என்று சொல்லி. என்னை வெறுக்கிறவன் அவன் மரணத்தை நேசிக்கிறான் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுதான் உயிர், ஜீவன், லைஃப் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். ஒருவன் ஜீவனை வெறுத்தால் அவன் மரணத்தை நேசிக்கிறான். பிருதானிய உபனிஷத்தில் இப்படியாக ஒரு ஜெபம் உண்டு: மிருத்யோமா அமர்தங்கமயா என்று சொல்லி, என்னை மரணத்திலிருந்து ஜீவனிடத்தில் நடத்து என்று சொல்லி இந்த வார்த்தை சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது. மிருத்யோமா அமர்தங்கமயா என்று சொன்னால், என்னை மரணத்திலிருந்து ஜீவனிடத்தில் நடத்து. அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தின் வாழ்க்கையிலிருந்து என்னை நித்திய ஜீவனிடத்தில் நடத்த வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் சொன்னால், ஆண்டவராகிய இயேசுதான் நித்திய ஜீவன். மரித்தேன், ஆனாலும் நான் சதா ஜீவிக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு மட்டும்தான். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவராலையும் சொல்ல முடியவில்லை. இயேசுதான் சொன்னார், நான் ஜீவனோடு இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு. இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது இயேசு உங்கள் தலைவராக மாறுகிறார், உங்களை வழிநடத்துகிறவராக மாறுகிறார், உங்களை பாதுகாக்கிறவராக மாறுகிறார். இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். அல்லேலூயா.